எல்லோருக்கும் வணக்கம். இந்த சேனல் தொழில் முனைவோருக்காக மட்டுமே தொடங்கப்பட்ட சேனல். இந்த சேனலில் எந்த மாதிரியான தொழில் பண்ணலாம், எந்த மாதிரியான தொழில் பண்ணால் நல்ல லாபம் கிடைக்கும், குறைஞ்ச முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய தொழில்கள், இது மாதிரி வீட்டில் இருந்துகிட்டே செய்கிற மாதிரியான தொழில்கள், அது மாதிரி நிறையா தொழில்கள் சம்மந்தமான வீடியோக்கள் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். மறக்காமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு சிறந்த தொழிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, வாழை இலை. இப்போ வாழை இலையோட தேவை அதிகமாகவே ஆகிட்டு வந்துட்டு. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன ஹோட்டல்கள் எல்லாத்துலேயும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு தட்டத்தில் மேலே ஒரு பிளாஸ்டிக் கவரை போட்டு பார்சலெல்லாம் கட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டிக் கவரை போட்டு இட்லி, தோசை, இந்த சப்பாத்தியெல்லாம் பரிமாறிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து தமிழ்நாடு அரசு பிளாஸ்டிக்கை தடை பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறதுனால வாழை இலையோட இது வந்து தேவை வந்து அதிகமாகவே இருக்குது. இந்த வாழை இலையோட இதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படிங்கன்னா, நம்ம இப்போ ஒரு வாழை இலைக்கு மாற்றாக ஒரு பொருளை பயன்படுத்த போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1,50,000 1,50,000 ரூபா முதலீடு பண்ண வேண்டி வரும். ஆனால் உங்களால் ஒரு வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய் வரைக்கும் வருமானம் ஈட்ட முடியக்கூடிய ஒரு தொழில். இது நிறையா பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மிஷின் வந்து 1,50,000 ரூபா வருது. இதில் பார்த்தீங்கன்னா 50,000 ஒரு 8 மணி நேரத்துக்கு 50,000 பேப்பர் இலை. இந்த பேப்பர் இலைங்க, இந்த பேப்பர் இலை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த ஹோட்டலில் சின்ன சின்ன ஹோட்டலில் பார்சல் கட்டுறதுக்கும், அது மாதிரி கல்யாண வீடுகள். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வாழை இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இலை வந்து 5 ரூபாலேருந்து 10 ரூபா வரைக்கும் இருக்குது. அதனால் இந்த ஹோட்டல்காரங்களால் 2 இட்லி கொடுக்குறக்கு அவங்க ஒரு 5 ரூபா இலையை கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நஷ்டம் தான் ஆகும். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான பேப்பர் லீஃப் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது ஈஸியாக சுற்றுச்சூழல்லையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு கெடுதலும் வராது. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மிஷின் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு 50,000 8 மணி நேரத்துக்கு, அதே நீங்கள் 2 ஷிஃப்ட் இது பண்ணிங்கன்னா 1,00,000 வாழை இலை வரைக்கும் இது பண்ணலாம். ஒரு இலைக்கு நீங்கள் 1 ரூபா லாபம் வச்சு விற்றாலும் உங்களால் ஒரு நாளைக்கு 1,00,000 ரூபா சம்பாதிக்க முடியும். ஒரு நாளைக்கு 50,000 ரூபா உங்களுக்கு இன்கம் வந்துகிட்டே இருக்கும். இந்த வாழை இலை பிஸ்னஸ் வந்து எப்பவும் நல்லாயிருக்கும். இனிமேல் வந்து ட்ரெண்டிங்கில் இந்த பிஸ்னஸ் தான். இது மூலமாக உங்களால் நிறையா ஏர்ன் பண்ண முடியும். இப்போ கல்யாணங்கள் ஆகட்டும், ஹோட்டல் ஆகட்டும், நிறையா பக்கம் வாங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு 50,000 ரூபாலேருந்து ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 கோடி ரூபா வரைக்கும் இந்த பிஸ்னஸ் மூலமாக சம்பாதிக்க முடியும். மறக்காமல் நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.